வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே அன்பே நீதான் காதல் வனங்களின் விதையோ இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என்னுயிரே உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் சந்தோஷமா இருக்கேன். இனிமேல் என் டாக்டர் கூட இருக்க போறேன்ல. இனிமேல் எல்லாரும் என்ன இப்ப போவாத அப்ப போவாத இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கல்ல. ஆமாம், யாரும் சொல்ல மாட்டாங்க. இனிமேல் நம்ம எப்போ வேணாலும் பார்க்கலாம், எப்போ வேணாலும் பேசலாம். என் அழகி நான் நினச்ச நேரம் பூரா என் கூடவே இருப்பா. ஆமா, சரி, தாலி கட்டும்போது எப்படி மாமான்னு சொன்னேன்? எனக்கு தெரியல. ஏய், என்ன மகளே சௌக்கியமா? இன்னொரு நாள் பொறுமையா வந்து பொண்ணையும் மாப்பிளையும் மீட் பண்றேன்னு. அம்மா, ஏமா இவ்வளோ அர்ஜென்ட்டாக கிளம்புறீங்க? நான் வளர்த்த பிள்ளைல ஒரு பிள்ளையோட கடமை தானே முடிஞ்சிருக்கு. இன்னும் என்ன நம்பி அங்கே ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க இருப்பாங்களே, அம்மா வரலான்னு தேடிட்டு இருப்பாங்களே, அங்கே போய் நான் தானப்பா பார்க்கணும். அதுவும் கரெக்டு தாம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரி. நீங்கள் இல்லைன்னா ஆசிரமத்தில் குழந்தைங்களாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாப்பா, எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. போய் எல்லாத்தையும் பார்க்கணும்ல, ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளை நம்பி அத்தனை குழந்தைங்க இருக்காங்க, அத்தனை பேரோட வாழ்க்கையும் பார்க்கணும்ல. அதனால தான் இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். இருந்தாலும் இன்னொரு நாள் நான் பொறுமையாக வரேன்னு. சரிங்கம்மா. மாமா, நான் கேட்டனே இந்த பூவெல்லாம் பறிச்சு எனக்கு பொக்கே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. பரவாயில்லைங்க பெரிய மனுஷி, நானும் வெட்டியாக தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாத டைமில் எனக்கு ஒரு வேலையை கொடுத்து என்ன டைம் பாஸ் பண்ண வச்சிட்டிங்க. அதனால பரவாயில்ல. ஏய் நந்துக்குட்டி, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஏய், உள்ள ஒன்று அங்கே காணன்னு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? மண்டபத்துக்கு வெளியில் வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, இந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு வரதுக்காக வந்தேன். அப்ப இந்த மாமா அங்க நின்னாங்களா, எனக்கு பொக்கே பண்ணி கொடுத்தாங்க. யார் எது பண்ணி கொடுத்தாலும் வாங்கிடுவியா? யாராவது உன்னை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? இப்போ இவ யாரை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம மட்டும் தானே நிற்கிறோம். அக்கா, யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. பாப்பா பாப்பா இதோ இந்த மாமா கூட தான் நிக்கிறேன். யார் பேசினாலும் இப்படிலாம் வந்து பேசக்கூடாதுன்னு. யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கி வச்சுப்பியா? இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஓகேவா? வா போகலாம். என்ன அக்யூஸ்ட் ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கா நம்மளை பார்த்து? மனசு தாங்காது, கேட்டுருவோம் நம்மள தான் சொல்கிறாளான்னு. ஏய், இப்போ யாரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம்? நான் யாரை பார்த்து சொல்லலை, பொதுவாக தான் சொல்கிறேன்னா. பார்த்தா பொதுவாக சொல்கிற மாதிரி தெரியலையே. உங்கள் வீட்டு மேரேஜ், யார் வந்தாலும் வாங்கன்னு கூப்பிடணும். அதுவும் நாங்களாம் தெரிஞ்சவங்க வேறு. சரி, கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களே, வாங்கன்னு கூப்பிடலனாலும் பரவாயில்ல. இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க ஒரு குழந்தைகிட்ட. மேரேஜுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம், மேரேஜுக்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்குலாம் நாங்கள் இன்விடேஷனே வைக்கலையே, எப்படி வந்தீங்க? என்ன இப்படி அசிங்கப்படுத்துறா? ஏய், எங்கள் வீட்டுக்கு இன்விடேஷன் வந்துச்சு, அதனால தான் வந்திருக்கேன். ஆமாம், உங்கள் வீட்டுக்கு இன்விடேஷன் வந்தது. எங்கள் அப்பா அம்மா வந்து வச்சாங்க, அதனால உங்கள் அப்பா வந்திருக்காரு. எங்கள் அண்ணனுங்க போய் வச்சாங்க, அதனால உங்கள் அண்ணன் அண்ணி வந்திருக்காங்க. உங்களுக்கு யார் பத்திரிக்கை வச்சான்னு தான் கேட்குறேன். நீங்கள் மட்டும் பத்திரிக்கை இருந்தால் கிளம்பி வந்துடுவீங்களா? இங்கே யாரோ பத்திரிக்கை வச்சு அழைச்சாங்களாமே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஏய், மரியாதையாக பேசுன்னா தேவையில்லாத வாய் விட்டுட்டு இருக்க. நந்துக்குட்டி, நீ வாடி, நம்ம போகலாம். அக்கா, பாவம் அந்த மாமா தானே ஹெல்ப் பண்ணாங்க, நம்ம திட்ட வேணாம்னா. யாரை திட்டணும் யாரை திட்டக்கூடாதுன்னு அக்காவுக்கு தெரியும். நீ இப்போ வர போறியா இல்லையா? ஏம்மா, நீ சொல்கிற மாதிரி என்ன யாரும் பத்திரிக்கை வச்சுலாம் அழைக்கல. நானும் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கும் வரல. வந்தவன் நான் தெருவுலையே அனுப்பேன். கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தா உள்ளே போயிருப்பேன்ல. அப்பயே தெரியலையா நான் கல்யாணத்துக்கு வரலன்னு? எங்கள் அண்ணன் வந்திருந்தான். அவன் கார் ஏதோ ஸ்டார்ட் ஆகலையா, ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் கார் எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னான். அதனால தான் வந்தேன். வந்தால் அந்த வேலையை மட்டும் பாருங்கண்ணா, தேவையில்லாமல் குழந்தைகிட்டலாம் பேசாதீங்க.
குழந்தைகிட்ட பேசக்கூடாதா? ஏன்? அந்த குழந்தை என்கிட்ட பேசிச்சு, நான் பேசினேன். அதில் என்ன தப்பு? நீங்க தான் எனி டைம் ஒரு மார்க்கமா இருப்பீங்களாமே, கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கிறவர் எப்படி குழந்தைகிட்ட பேசலாம்? என்னது மார்க்கமாக இருப்போமா? என்ன சொல்கிறா? ஏய், மார்க்கமாக இருப்பாங்களா? என்ன மார்க்கமாக இருப்பாங்க? எங்க அக்கா தான் அன்னைக்கு சொன்னாலே, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வரும்போது கூட குடிச்சிட்டு வந்திருந்தீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மார்க்கமாக தானே எனி டைம் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகும்போதே ஒரு காலேஜ் டாப்பருக்கு எப்படி போகணும்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இது கல்யாண ஃபங்க்ஷன், இதுக்கு மட்டும் ஒழுங்காவா வந்திருக்க போறீங்க? அதான் குழந்தைகிட்டலாம் ஏன் பேச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறேன். என்ன நம்மள பெரிய குடிகார ரேஞ்சுக்குள்ள இவ கற்பனை பண்ணி வச்சிருக்கா? குடிகார ரேஞ்சுக்கெலாம் கற்பனை பண்ணி வைக்கல, குடிகாரனே தான். தேவையில்லாமல் எங்கள் வீட்டு குழந்தைகிட்டலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. வந்தால் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏய் வாய முடுன்னு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. தேவையில்லாத என் கேரக்டர் நீ எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்? குடிகாரன் கிடிகாரன் பேசிக்கிட்டு இருக்க. எங்கள் அக்கா தான் அன்னைக்கு சொன்னாலே, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வரும்போதே குடிச்சிட்டு வந்தீங்கன்னு. ஒரு காலேஜ் டாப்பர் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகும்போதே குடிச்சிட்டு போகணுன்ற மேனஸ் தெரியல. அப்படி இருக்கும்போது உங்களெல்லாம் பார்த்து வேற எப்படி சொல்லுவாங்களா? ஏய், வாய மூடு, டென்ஷன் ஆகிடும் சொல்லிட்டேன். மூட முடியாது. தேவையில்லாமல் இப்போ நீ ஏழரை கூப்பிட்டு இருக்க. நான் சொல்லிட்டேன் தெளிவா. நான் எங்கள் அண்ணனை கூப்பிட வந்தேன். அந்த டைமில் இந்த குழந்தை என்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தது. அதனால தான் பேசினே தவிர வேற ஒன்றுமே காரணம் கிடையாது. என்னை பற்றி தேவையில்லாமல் இந்த மாதிரி நீ ஜட்ஜ் பண்ணுறதை நிறுத்து. அதுவும் இல்லாமல் என் கேரக்டரை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ரைட்ஸை பற்றிலாம் நான் பேச விரும்பல. ஜஸ்ட் எங்கள் வீட்டு குழந்தைய நான் தான் கூப்பிட்றேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். வா நந்து குட்டி போகலாம். என்னை பற்றி இவ எப்படி கேவலமாக பேசலாம்? என் கேரக்டரை பற்றி இவ்வளோ ஒஸ்ட்டாக பேசிட்டு போகிறான். பேசுறது இல்லாமல் அந்த குழந்தை முன்னாடி பேசுகிறேன்னு கூட தெரியாமல் பேசிட்டு போகிறான். அந்த குழந்தை என்ன நினைக்கும் என்னை பற்றி? இன்னைக்கு அப்படி தான் காலேஜ் கிளாஸ் ரூமில் போகும்போதும் அப்படி சொல்லிட்டு இருக்கா அந்த பிள்ளைங்கள்ட்ட. 4 பேர்கிட்ட இதே மாதிரியே சொல்லி வச்சானா என் கேரக்டரை பார்த்து என்ன நினைப்பாங்க எல்லாரும்? எல்லாம் இவங்க அக்காவை சொல்லணும். அவங்க போய் இவகிட்ட சொன்னதுனால தானே இவ்வளோ கேவலமாக நம்மளை முடிவு பண்ணிட்டு இருக்கா. இந்த கம்ப்ளைண்ட்டை கண்டிப்பாக அவங்கள்ட்ட பண்ணியே ஆகணும். இல்லைனா சரி வராது. இவ இதே மாதிரி யாரை பார்த்தாலும் நம்மளை எங்கே பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே நின்னானா தேவையில்லாமல் நம்ம பேரில் இப்படி கேவலமாக கெட்டு போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இவ வாயை மூடணும். இவளே ஊர் பூரா தம்மோரம் அடிச்சிருவா போலயே. என்னதான் அவன் என் வளர்ப்பில் வளர்ந்துருந்தாலும் காலேஜ் நம்ம சேர்ந்ததுக்கப்புறம் முழுக்க முழுக்க நீ தான் அவனுக்கு எல்லாமே. எப்போ பேசினாலும் அவன் வசந்தை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கான். அதை தாண்டி வேறு எதையுமே அவன் பேசுறது கிடையாது. அந்த அளவுக்கு உனக்கும் அவனுக்குமான பாண்டிங் இருக்குது. இதுக்கப்புறமும் என்னோட சரவணனை உன்கிட்ட தான் ஒப்படைக்கிறேன். கடைசி வரைக்கும் அவனை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணுன்னு. அம்மா இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை அவங்க பெற்றவங்க இருந்தால் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் நான் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் நீ இவ்வளோ இதாக இருந்து சிறப்பாக அவன் கல்யாணத்தை பண்ணியிருக்க. ஒரு குறை சொல்ல முடியாது. கண்ணுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. அம்மா இப்போ இல்லைம்மா, காலேஜ் படிக்கும்போதே அவனுக்கு லைஃப்னு ஒன்று அமைஞ்சா அந்த கல்யாணத்தை நான் தான் எடுத்து பண்ணணும். அவனுக்கு எல்லாமே நான் தான் முன்னாடி நின்று செய்யணும்னு ஆசைப்பட்டேன். தெரியும்ப்பா, உங்கள் 2 பேரோட பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எனக்கு தெரியும். ஆனால் நீ அதை இன்றைக்குமே நடைமுறையில் நான் அப்படிதாம்மா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்கள் ஃபேமிலியிலலாம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுக்கல. அந்த அளவுக்கு எல்லாரும் ஒத்துமையாக நின்று அவன் கல்யாணத்தை பண்ணியிருந்தீங்க. அம்மா அவன் தான் எங்கள் வீட்டு புள்ள. அஸ்வினுக்கு அப்புறம் அவன் எங்கள் வீட்டு புள்ளன்றதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கல்யாணமும் சரி, அவன் எங்கள் வீட்டு பையன்ற உரிமையும் சரி. அம்மா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. சரவணன் இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம். இனிமேல் அவன் எங்கள் வீட்டு பையன். தெரியும்ப்பா, அவனை இனிமேல் நீங்கள் விட்டு தர மாட்டீங்க. இனிமேல் அவனை நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு அம்மாவா ஒரு பிள்ளைய பற்றி சொல்லிட்டு போகணும்ல, அதனால சொல்கிறேன். கவலையே படாதீங்கம்மா. கண்டிப்பாக உங்கள் சரவணனை நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம். சரிங்கப்பா, அந்த நம்பிக்கையில் தான் நான் இங்கேருந்து போகிறேன். சரிப்பா, நான் கிளம்புறேண்ணா. அம்மா இருங்க, நான் வந்து விட்டுட்டு வரவா? இல்லைப்பா, தோ தானே வெளியில் இருக்குது, நான் போய்க்கிறேன். டிரைவர் வந்தார், கார் எடுத்துகிட்டு தான் வந்தோம். அவர் கூட நான் அப்படியே கிளம்புறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரவணன்கிட்டையும் சொல்லிட்டேன். உங்கள்கிட்டையும் சொல்லிட்டு போகலாம் தான் வெயிட் பண்ணேன். ஆமாம், உன் ஒய்ஃப் எங்கப்பா? இங்கே தான்மா எங்கேயாவது இருப்பா. நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் இன்னொரு நாள் பொறுமையாக வாங்கினா வீட்டுக்கு. சரிப்பா, அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லிட்டேன். சரி, நான் கிளம்புறேண்ணா. சரிங்கம்மா. அப்புறம் அஸ்வினி அண்ணி நீனும் செம்மையாக இருக்கீங்க. 2 நாளாக காஸ்டியூம்லாம் வேறு லெவலில் இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட் போல. டேய் கண்ணு வச்சிட்டிங்களா? நான் என்னைய பொண்டாட்டியும் பார்த்து காலை வச்சாங்க போடா. டேய் சரி, அழகாக இருந்தீங்களேன்னு சொல்ல வந்தால் ஓவராக தான் பில்டப் பண்ணுவான். தேங்க்யூ. உண்மையிலேடாண்ணா அன்பழகியும் சரவணனும் எப்படி பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தாங்களோ அதே மாதிரியே எங்கள் எல்லார் கண்ணுமே உங்கள் 2 பேர் மேலேயும் பட்டுருச்சு. அண்ணி நீனும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி சூப்பராக இருந்தீங்க பார்க்கறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி. சரி, நான் போய் இசையா செய்யலாம். அங்கே நின்னாங்க என்னன்னு பார்த்துட்டு சரவணனையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்ல, போயிட்டு அந்த இதெல்லாம் நான் பார்க்குறேன். நீனும் வாண்ண. உங்கள் அண்ணி வேற காணோம். எங்கன்னு தெரியல. ஆளு புது ஊரில் யாரை பார்த்தாலும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் எங்கேயாவது நின்று பேபான்னு முடிச்சிட்டு இருக்கா. இரு, நான் போய் அவன் எங்க இருக்கான்னு தேடி ஒரு விசிட்ட போட்டு வரேன். அப்பா இவ்வளோ பெரிய ஆளாயிட்டானே எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணியை பற்றி யோசிச்சுட்டு டே இனிமேல் அப்புறம் என் பொண்டாட்டி இல்லையாடா நீங்கள் சொன்ன கான்செப்ட் படி. அதனால என் பொண்டாட்டி எங்கே இருக்கா என்ன பண்ணுறா அப்படின்னு அடிக்கடி நோட் பண்ணுறது தான். அது சரி, இருந்தாலும் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. சந்தோஷமாக இருடாண்ணா. தேங்க்யூடா தம்பி. எங்கே போனா இவ? நம்ம கூட தான் நின்றுட்டு இருந்தா. மகளே, பாக்குறதுக்கு கண்ணுக்கு நிறைவா சூப்பரா இருக்கமா. என்னடா இங்க வந்திருக்கான்னு பாக்குறியா? இது ஊர் கல்யாணம். எப்படியும் நம்மளுக்கு ஒரு பத்திரிக்கை வந்திருக்குல்ல. இவனுங்க பகையெல்லாம் நம்ம போட்டு குழப்பிட்டு இருக்க முடியுமா? ஊர் மரியாதைக்கு வந்துட்டு போகணும், அதான் வந்திருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது. என் பொண்ணு நல்லா சீர சிறப்பமா வாழறா போட்டிருக்க பெரிய குடும்பத்துல. கழுத்து பூரா நகை, பட்டு புடவை நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க போலயே.
அப்பா பார்த்து சந்தோஷம் தான் படணும். ஆனா சந்தோஷப்படுறமான குடும்பத்துல நீ வாழலையே மகளே. அதனால இதெல்லாம் பார்த்து அப்பாவுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. என்னடா இந்த கிழவன் 2 3 நாளா போனே அடிக்கல. நேர்ல வந்து பேசிட்டு இருக்கான். அதுவும் கல்யாணம் நடந்தது பார்த்து கடுப்பாவாம சிரிச்சு பேசிட்டு இருக்கான்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கியோ? கன்ஃபியூஷன்ல இரு. உன்னை நான் அனுப்புறதுக்கான ஆட்டம் முடிஞ்சு போச்சு. அதனால இதுக்கப்புறம் உன்னை வச்சு நான் ப்ளே பண்ண தேவையில்ல. ஆனா உனக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணுவேன். அப்ப என்னன்னு பார்த்துக்கலான்னு முடிவை சொல்றேன். அதை என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு நீ உன் வேலையை பார்க்கலாம். அப்புறம் நான் வேற நல்லா விசாரிக்க மறந்துட்டேன். இந்த குடும்பத்துக்காக கொதிக்கிற பாலை கையில ஊத்திருக்கே. கை நல்லா இருக்காமா? நீங்களாம் ஒரு அப்பாவா பெத்த பொண்ணை பார்த்து இவ்வளோ கேவலமாலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு மனசு வருது? என்னம்மா பண்றது? அப்படிதான் இருக்க வேண்டியதா இருக்கு. உங்களெல்லாம் என் அப்பான்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. அங்க நின்று அந்த ஆள்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கான்? இன்னைக்கு கோமதி அக்கா கூட சொன்னாங்களே ஸ்டேஷன்ல இவர் வந்தப்ப இவர்கிட்ட நின்று இவ பேசிட்டு இருந்தான்னு. இன்னைக்கும் கல்யாணத்தில் நின்று பேசிட்டு இருக்கா. இவளுக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது. அதுவும் இந்த ஆள்லாம் ஒரு கேவலமான கேரக்டர். இந்த ஆள் இப்படி இவகிட்ட பேசுறாரு. அன்னைக்கே இவளை திட்டணும்னு நினைச்சேன். அதை பத்தி பேசி யார் பேசினாலும் பேசிடுவான்னு. இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நல்ல எண்ணமே கிடையாது. இந்த லட்சணத்துல இவங்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கா. என்னதான் விசாரிச்சாலும் ஒரு நிமிஷம் மூணு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நின்று எதுக்கு இந்த ஆள்கிட்ட பதில் பேசிட்டு இருக்கா? அப்படி என்ன பேசுறான்னு தெரியலையே. கிட்ட போய் பார்ப்போம். முதல்ல இந்த ஆள் இவகிட்ட என்ன பேசுறான்னு தெரியல அப்பப்ப. வாங்க சார், எப்படி இருக்கீங்க? ம் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா தம்பி? நான் நல்லா இருக்கேன். அப்பப்ப ஏன் பொண்டாட்டிகிட்ட மட்டும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்பப்போ பேசுறேன்னா நான் எப்ப பேசினேன்? இல்ல சார், எனக்கு வாழ்த்து சொன்ன ஸ்டேஷனுக்கு வந்தீங்கல்ல, அன்னைக்கு கூட பேசுனீங்கன்னு கேள்விப்பட்டனே. ஐயோ, நம்ம என்ன பேசணும்னு இவர் கேட்டிருப்பாரோ. அன்றைக்கி ஸ்டேஷனில் வேறு நம்ம பேசினதை இவர் கரெக்டாக சொல்கிறாரு. எப்படி தெரிஞ்சிச்சு இவருக்கு? நம்ம அன்றைக்கி இவரை பார்க்கவே இல்லையே. அந்த அக்காட்ட சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளை பார்த்தாரு? என்ன சார், உங்களை தான் கேட்குறேன். அப்பப்ப என் பொண்டாட்டிகிட்ட மட்டும் பேசிட்டு இருக்கீங்களே, அதை என்ன கதைன்னு கேட்குறேன். அவளே இந்த ஊருக்கு புதுசு, யாரையுமே தெரியாது. ஆனால் அவளை மட்டும் நீங்கள் நல்லா விசாரிக்கிற மாதிரிலாம் தோணுது. தம்பி கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். அது உங்க வீட்டு கல்யாணம் தானே. அதனால உங்க வீட்டு மனுஷங்களை பார்த்தா பேச வேண்டியதான். இதுல என்ன தப்பு இருக்கு? எங்க வீட்டு மனுஷங்களை பார்த்து பேசுறதுல தப்பு கிடையாது. இது எங்க வீட்டு கல்யாணம் தான். நான் ஒன்றும் வேற யார் வீட்டு கல்யாணம்லாம் சொல்லலையே. எங்க வீட்டு கல்யாணம். நாங்களாம் அங்கே நிற்கிறோம். ஏன் எங்க அம்மா நிற்கிறாங்க, அங்கே எங்க அப்பா நிற்கிறாங்க, எல்லாரும் தான் நிற்கிறாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசாம என் பொண்டாட்டிகிட்ட நின்று பேசிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்குறேன். இவ்வளோ உங்களுக்கு யாருன்னே தெரியாது. அப்படி இல்ல தம்பி, புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல, திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற சொன்னாங்க. அதான் என்னம்மா நல்லா இருக்கியா, எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்ல. அன்னைக்கு நான் ஸ்டேஷனுக்கு வரும்போது இந்த பொண்ணு வெளியில் நின்றுட்டு இருந்தது. அதை உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காரமா, என்னம்மா சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தது. நின்று பேசிட்டு இருந்தேன். என்ன சார், எப்பயுமே பாயிண்டா பேசுவீங்க. இன்னைக்கு ஏதோ ஸ்டக்காய் பேசுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லையே தம்பி, நல்லா தான் பேசுறேன். என் பொண்டாட்டி சார், நான் நல்லாவே பார்த்துப்பேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணா. என்ன தம்பி விசாரிச்சது ஒரு தப்பா? விசாரிச்சதுல தப்பு இல்லை சார். அப்பப்ப விசாரிக்கிறீங்களே, அதுல தான் தப்பு இருக்கு. சரி தம்பி, நான் விசாரிக்கல. ரொம்ப நல்லது சார். ஏன் இவர் இப்படிலாம் பேசுகிறாரு? சும்மாவே அந்த ஆள் எதனா பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவர்கிட்ட திமிரா வேற பேசினா என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. ஏங்க வாங்க போகலாம். அவங்க சும்மா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு யாருன்னெலாம் தெரியாது. நீ கொஞ்சம் வாய மூட்டுறியா? பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தீங்களா சார்? இனிமேல் தான் தம்பி பார்க்கணும். சீக்கிரம் போய் பாருங்க. நாங்களா வீட்டுக்கு கிளம்புறோம். அப்புறம் மண்டபம் காலி ஆயிடும். அப்புறம் யாரை பார்த்துட்டு போவீங்க? வந்த வேலையை பாருங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைய பாருங்க. அப்புறம் வயிறார வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டிருக்கோம். அதையும் மறக்காம சாப்பிட்டுட்டு போங்க. பெரிய வீடுன்னு தான் பேரு தம்பி. ஆனா பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு சுத்தமா யாருக்கு அறிவில்ல போல் இருக்கு. பெரியவங்களை பார்த்தா இப்படிதான் மரியாதை கொடுக்காத பேசுவீங்களா? எங்க குடும்பத்தை பத்தி தேவையில்லாத பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சார். யார்கிட்ட எப்படி பேசணும்னு எங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லி கொடுத்தே தான் வளர்த்துருக்காங்க. நாங்களும் அதுபடி தான் வளர்ந்துருக்கோம். அதனால எங்களுக்கு தெரியும் நல்லா பேசுறதுக்கு. நீங்க சொல்லித்தர தேவையில்ல. சின்ன பையன் தம்பி, உங்கள்கிட்ட போட்டி போட்டு பேச நான் விரும்பல. நான் கல்யாணத்துக்கு தான் வந்தேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த வேலையை பார்த்துட்டு நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளவு திமிரா பேசுற நீ. இருடா உன்னை கதற விடுறேன். அந்த ஆள்லாம் ஒரு ஆளு. அந்த ஆள் பேசுறாருன்னு என்ன பேசிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஸ்டேஷன்ல நீ பேசினப்பவே வந்து கேட்கணும்னு நினைச்சேன். எப்படின்னா அந்த ஆள் அப்பா போன்ட்டு பேசிட்டு இருக்காரு. ஏங்க உங்கள் ஊருக்காரர் தானே. என்கிட்ட சும்மா நல்லா இருக்கேன் என்னன்னு கேட்கும்போது பதில் தானே சொல்ல முடியும். யார்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட பேசினா போதும். இந்த ஆள்கிட்ட இதுக்கப்புறம் பேசாத. ம் சரிங்க. என் பொண்டாட்டி யாருக்கும் எப்பவும் எதுக்கும் பயப்பட தேவையில்ல. யார் பேசினாலும் திருப்பி பேசலாம். அந்த ஆள் மட்டும் பேசிட்டே இருக்காரு. நீ மட்டும் ஏதோ உம்முன்னு மூஞ்சி வச்சிட்டு இருக்க. இதுல இருந்தே தெரியல அந்த ஆள் ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் எதுவும் சொல்லலைங்க. ஏன் அவர் இப்படி திட்டுறீங்க? ஏன் திட்டுறனா? அந்த ஆள் கேரக்டர் அப்படி. யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது, யார் சிரிச்சாலும் பிடிக்காது. ஊருக்குள்ள அவரை பத்தி கேட்டினா எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. அதான் தேவையில்லாத வாயை கொடுக்காத என்ன. ம் சரிங்க. இனிமேல் நான் பேசல அவர்கிட்ட. இவருங்கள யார் இந்த ஊர்ல வந்து உனக்கிட்ட தேவையில்லாம ஏமா அப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, வீட்டு பேரை வீணாக்கிட்டீங்க, லவ் பண்ணது வெளியில சொல்லியிருக்கலாம், ஜாம்னு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணிட்டீங்களாமா அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு பிடிச்சிருந்தது நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வேலையை பாரு. ஆனால் நீங்கள் என்ன பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க? பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்போ என் பொண்டாட்டி எனக்கு பிடிச்சி தானே இருக்கு. மனப்பூர்வமாக தானே ஏற்றுக்கிட்டேன். யார் எது சொன்னாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, இதுக்கப்புறம் நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. விதியே நினைச்சாலும் அதை மாற்றி எழுத முடியாது.
என்ன புரிஞ்சுதா? ம் புரிஞ்சுது. சரி வா, வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலாம். பொண்ணு மாப்பிள்ள வேற கிளம்ப போறாங்க, போய் ஆர்த்திலாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ம் சரிங்க. சொல்லுடி, எப்படி மாமான்னு கூப்பிட்டேன்? எனக்கு தெரியல டாக்டர். அப்போ நீங்கள் பொண்டாட்டின்னு சொன்னோன்னே எனக்கு அப்படி தான் வந்துச்சு. அப்போ இப்போ பொண்டாட்டின்னு சொன்னா அப்படி வருமா? அதெல்லாம் வராது. அழகி, என்ன? ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டாக்டரே. அண்ணா ஃபோட்டோ எடுத்துடலாமாண்ணா? எடுத்துடலாம்டா தம்பி. ஏய் டாக்டரே, உன்னை ஏன் இப்போ லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, வில்லேஜ்லலாம் இந்த மாதிரி பேர் ஃபோட்டோஸ் ரொம்பலாம் எடுக்க விட மாட்டாங்க. நீ பேர் ஃபோட்டோலாம் எடுத்துன்னு வச்சுக்கோயேன், அதை 4 பேர் பார்த்தாங்க அப்படின்னா இப்படி ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படி ஃபோட்டோ எடுத்தாங்க இப்போ ஊர் பூரா தமால் அடிச்சிருவாங்க. அதனால தான் மண்டபம் கொஞ்சம் காலியானோன்னு எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ கிளம்புனதுக்கப்புறம் ஒன்று எடுக்க சொல்கிறேன். நம்மளே வீட்டுக்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சு. உன்னை எல்லாரும் அங்கே கூப்பிட்டு வர சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அஸ்வின் அண்ணி எல்லாம் போயிட்டாங்க. அங்கே போய் நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா. நீ சொன்னதுனால அவன் நைட்டு கூட நெட்டில் சர்ச் பண்ணி ஃபோட்டோவை எடுத்து வச்சிருக்கான். அந்த போஸ்ட்லாம் கொடுக்க சொல்லுவான். பர்ஃபெக்டாக பார்த்து கொடுத்துட்டு ஏதோ நல்லா இருந்தால் சரி, ஏதோ ஃப்ரெண்டு பார்க்கக்கூடாத வேலை தான் பார்த்துருக்கேன். பட் என் டாக்டர் நல்லா இருந்தால் சரி தான். மச்சான் எனக்காக தானடா செய்கிற. டேய் சினுங்க அதென்ன? மாமா என்ன சொல்கிறேன்? ஒன்றும் இல்லை மாமா மகளே, உன்னை ஃபோட்டோ எடுக்க ஃபோட்டோகிராஃபர் வந்திருக்காரு. நைட் எடுத்தார்ல அந்த ஃபோட்டோகிராஃபர் இப்பயும் அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலாமான்னு கேட்குறாரு. எடுக்கலாம் வசந்த் மாமா. அந்த ஃபோட்டோகிராஃபர் நைட்டு சூப்பராக ஃபோட்டோ எடுத்தாரு தெரியுமா? காதில் தோட பிடிக்கிற மாதிரி, கையில் வாழையில பிடிக்கிற மாதிரிலாம் செம்மையாக எடுத்தாரு. நான் ரெடிப்பா. டாக்டரு அவள் இன்னும் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கா. நீ இப்போ எடுக்க சொன்ன ஃபோட்டோஸ்க்கும் அவள் பேசுகிற ஃபோட்டோஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. பார்த்துக்கொன்ன பார்த்துக்கலாம் மச்சான். சரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு சொல்லு. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொன்னாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே அவங்க வீட்டுக்கு போய் ஜஸ்ட் உட்காந்து ஒரு தண்ணியாச்சும் குடிச்சிட்டு அவங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளை அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போனால் அங்கே போயிட்டு என்னென்ன சம்பிரதாயம் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்களாம். அதனால் கொஞ்சம் ஃபோட்டோவை சீக்கிரமாக எடுத்துகிட்டு கிளம்புற வழியை பாருண்ணா. யார் கண்ணிலையும் மாட்டாமல் சீக்கிரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து சரிண்ணா. சரிடா. மாமா நீ போய் இருக்கிற வேலையை பாரு. நாங்கள் நல்லா சூப்பராக ஃபோட்டோ எடுத்துட்டு வரோண்ணே. ஆல் தி பெஸ்ட் மாமா மகளே. சரி மாமா. ஃபோட்டோகிராஃபரு ரெடியா? ரெடிண்ணா. தம்பி கரெக்டாக எடுத்துருவியாடா? இப்போ எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கண்ணா. நான் எடுக்கிற ஃபோட்டோஸில் ஊரே பேச போகுது. அழகி ஃபோட்டோ எடுத்துடலாமா? எடுக்கலாம் டாக்டர். என்னடி ஈவினிங் ஊருக்கு கிளம்பலாமான்னு கேட்குறேன். ஆமாம் வந்தோம், வந்த வேலை முடிஞ்சதில்ல, இதுக்கப்புறம் ஊருக்கு தானே கிளம்பணும். என்னடி உடனே ஊருக்கு கிளம்பலானா? வந்தோம் 2 நாள் தானே ஆச்சு. சீனியர் என்ன நினைப்பார் உடனே கிளம்புனா? அவர் எதுவும் நினைக்க மாட்டார் இசை. நம்ம ஏன் கிளம்புறோன்றது அவருக்கே தெரியும். அடி நந்துக்குட்டியும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஒரு 2 நாள் இந்த ஃபேமிலி கூட இருந்துட்டு போனால் ஜாலியாக இருக்கும்ல. அப்படியா? சரி அப்படின்னா நீனும் அஜய் இசை இருந்துட்டு வாங்க. நான் போய் அங்கே என்ன வேலை இருக்குன்னு பார்க்குறேன். ஸ்ரீநிதி ஒன்றை விட்டுட்டு நாங்கள் எப்படிடி? இதில் என்னடி இருக்குது? யாருக்கு எங்கே சந்தோஷமோ அங்கே தானே இருக்க முடியும். என்னால் இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது. நான் கிளம்புறேன்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன? கிளம்புறேன்னு சொல்லாதடி. கடைசி வரைக்கும் என்னதான் பிரச்சனைன்றதை சொல்லவே மாட்டல்ல. இதுக்கப்புறம் அவனை நீ நினைச்சாலும் பார்க்க முடியாதடி. சீனியர் கல்யாணத்துக்காக வந்தோம். இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு நீ எதுக்காவது வரப்போறியா? நான் எதுக்கு இந்த ஊருக்கு வரணும்? இந்த ஊருக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? உனக்கும் இந்த ஊருக்கு மட்டும்தான் சம்மந்தமே, வேற எந்த ஊருக்கும் சம்மந்தமே கிடையாது. தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்க ஸ்ரீநிதி. உன் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலானா கொண்டு வர முடியாது போலயே. பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு நான் எப்பயுமே யாருக்கிட்டையுமே கேட்கல. அதே மாதிரி எனக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னா நான் யார்ட்டையுமே கேட்கல. எனக்கா ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சுது, நான் வேணான்னு தூக்கி போட்டேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன்? சரி இப்போ என்ன தான் உன் முடிவு? நீங்கள் வந்தாலும் வரலனாலும் இன்றைக்கி நைட், அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு மார்னிங் நான் கிளம்பிடுவேன். நீங்கள் இருந்துட்டு பொறுமையாக வாங்க. ஏன் சந்தோஷத்துக்காக நீங்கள் உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை இழந்துட்டு வர வேணாம். இசை சொல்லுங்கள் சீனியர். அங்கே நந்துக்குட்டி அடம் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ட்ரெஸ் பூரா ஐஸ்கிரீம் பூசிக்கிட்டா. வேறு ட்ரெஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு அவனுக்கு நீ ட்ரெஸ் எங்கே வச்சிருக்கேன்னு தெரியலையா. கொஞ்சம் வந்து பார்க்க சொல்கிறான். சரி ஓகே வரேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கப்ப? பின்ன என்ன பண்ண சொல்கிறீங்க? உங்கள் 2 பேரையும் வச்சுக்கிட்டு வாயை திறந்து யாரும் ஒன்றும் பேசவும் மாட்டீங்க. அப்படியே நீங்கள் இறங்கி வந்து பேச போனாலும் அவள் பேச மாட்டா. என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு ஒன்றும் புரியல. மண்டை வலிக்குது. ஏதாவது ஒரு டைமில் தான் இந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ற சுச்சுவேஷனே வருது. அந்த சுச்சுவேஷனில் கூட நீங்கள் 2 பேரும் இப்படியே இருந்துட்டு இருந்தா வேற என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? இப்போ அதுக்கும் நீ சோகமாக இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? என்ன சம்மந்தம்னா உங்கள் ஃபேமிலி கூட வந்தோம், ஜாலியாக இருக்குது, இன்னும் 2 நாள் கூட இருந்துட்டு போகலான்றேன். அது கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஏய் ஒன்றா தானே இருந்துட்டு வான்னு சொல்லிட்டேன்ல, நான் தானே போகிறேங்கிறேன். அப்புறம் என்ன, உன்னை இருந்துட்டு தானே வர சொல்கிறாங்க, நீ இரு. என்ன சீனியர் நீங்களும் அப்படியே பேசுகிறீங்க? அவன் மட்டும் அங்கே தனியாக போய் என்ன பண்ண போகிறா? லோன்லியாக தானே இருப்பா. ஒன்று புரிஞ்சுக்கோ இசை, எப்பயுமே ஒன்று அடுத்தவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், இல்லை தானாச்சும் சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டுமே பண்ண மாட்டேன்னு ஒரு சில பேர் இருக்காங்க. அதுக்கெலாம் நம்ம யாரும் நம்மளுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துக்க முடியாது. அதனால் உனக்கு இங்கே இருக்கணும்னு தோணா நீ 2 நாள் இருந்துட்டு போ. நந்துக்குட்டியும் எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகிருக்கா. அதனால் நீ 2 நாள் இருந்துட்டு போ. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருக்காகவும் நீ உன் சந்தோஷத்தை விட்டு கொடுக்க தேவையில்ல. அப்படி இல்லை சீனியர், அவளை மட்டும் தனியாக அனுப்பிட்டு எனக்கு இங்கே எப்படி மனசு வரும் இருக்கிறதுக்கு? அது அவங்க யோசிச்சாங்களா? நம்ம இல்லைனா அவங்க எப்படி இங்கே சந்தோஷமாக இருப்பாங்க? நம்ம மட்டும் போயிட்டோம் அப்படின்னா அவங்க இருப்பாங்களா அப்படின்லாம் அவங்க யாரும் யோசிக்கல. அப்படி இருக்கும்போது நீ அப்படி யோசிக்கிறேன்? தேவையில்லாமல் யோசிச்சு உன்னை நீயே வருத்திக்காத. உனக்கு என்னவோ அதை நீ பாரு. எல்லாரும் ஒரு லிமிட்டுக்கு தான் எல்லாரையுமே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க தலையில் என்ன எழுதியிருக்கோ அதை தான் அனுபவிச்சு ஆகணும். அதனால் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத. நீ வந்து நந்துவை பருவா. என்னவோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் விளங்கல.
நெஞ்சில் தோன்றும் அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். ஏழேழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. ஓ, உன்னாலே இந்நாளும் என் ஜீவன் வாழுதே. அன்பழகி ஏதாவது தப்பு பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க மாப்பிள்ள. பிள்ளைக்கு இன்னும் முழுசாக விவரம் தெரியாது. வெள்ளாட்டு புள்ளையாவே கைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டோம். இன்னும் வெளி உலகத்தை பற்றி அவ்வளோவா அவளுக்கு ஒன்றும் தெரியாது மாப்பிள்ள. நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்கள் முரணு ஒன்று இருக்குல்ல, அதனால சொல்கிறேன் தம்பி, எதுவும் நினச்சிக்காதீங்க. அவளுக்கு தெரிஞ்சது பூரா இந்த வீடு, இந்த ஊர், நாங்கள் தான். அதை தாண்டி அவளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிது அப்படின்னா அது உங்களை தான். அதனால் எங்கள் அன்பழகியை பத்திரமா பார்த்துக்குங்க டாக்டரே. ஏன் எல்லாரும் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்புனா கஷ்டம்தான். இருந்தாலும் உங்கள் அன்பு உங்களை விட்டு எங்கேயும் போகல. இங்கே தானே இருக்க போகிறா, இந்த ஊரில் தானே இருக்க போகிறா. அதனால எப்போ நினச்சாலும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோலாம் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆமாத்த, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? மாமா நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும். நீங்களும் இப்படியே பேசிட்டு நிற்கிறீங்க. ஏன் மாச்சி, உனக்கு தெரியாதா? அன்பு நான் நம்மளை விட்டு வெளியூருக்கு போக போகிறா. இதுக்கப்புறம் தான் நான் வெளியூருக்கு அனுப்பிடுவேன் அவளை. இனிமேல் சரவணன் இந்த ஊரில் இருக்கிறபடி நான் எல்லா ஏற்பாடுமே செய்கிறேன். இதுக்கப்புறம் அன்பழகி இதே ஊரில் தானே இருக்க போகிறா. நீங்கள் நினச்சா போய் பார்க்க போகிறீங்க, அவன் நினச்சா வீட்டுக்கு வர போகிறா. இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அவளையும் சேர்த்து கஷ்டப்பட்டு தருவீங்க போல விட்டா. அப்படி இல்லை பேராண்டி, இருந்தாலும் அங்கங்கன்னு ஓடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த புள்ள வீட்டில் திடீர்னு ஆள் இல்லைன்னா வீடு விரக்தியாக தானே இருக்கும். சரிதான், சரி கல்யாணம் ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் உங்கள் கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே கொஞ்ச நாள் இருக்கட்டும், இங்கே கொஞ்ச நாள் இருக்கட்டும். உங்கள் கூட உங்கள் மாப்பிள்ளைய கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சு போகிற மாதிரியான மாப்பிள்ளை தானே உங்களுக்கு கிடச்சிருக்காரு. எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டேன். அங்கே ஒருத்தன் நிற்கிறான் பாரு, அவனுக்கு ஆறுதல் சொல்லு. அவனை பார்த்தா தான் எங்களுக்கு பயமாக இருக்குது. டேய் அருளே, என்ன இப்படி நிற்கிறேன்? இல்லை வசந்து, நான் எதுவும் ஃபீல் பண்ணல. தங்கச்சி இங்கே தானே இருக்க போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நினச்சா வந்து பார்த்துப்பேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் அருள், அண்ணா, என்னடாம்மா, அண்ணன் அதெல்லாம் கஷ்டப்படல. நீ எரியாத மனசை போட்டு குழப்பிக்காத. இதோ பாரு, அண்ணன் தைரியமாக தானே இருக்க. வீட்டுக்கு வந்தோடனே எனக்கான தேட தானே. நீ டெய்லி டாக்டர் வீட்டுக்கு வந்துடு. நீ அங்கே வந்துட்டு தான் என்னை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்க. அதனால தான் நான் போகிறேன்னா கண்டிப்பாக என்னை வந்து டெய்லி பார்த்துட்டு தானே வருவேன். ஆமாண்டாம்மா, டெய்லி வந்து உன்னை பார்த்துட்டு தான் வீட்டுக்கே வருவேன். என் தங்கச்சியை பார்க்காம நான் வீட்டுக்கு வந்துடுவேன்னா என்ன? அண்ணா, இருந்தாலும் எனக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குண்ணா. அழுகுறேன். நான் அழுவல, நீ அழுவாத. அண்ணா, நான் போகல, உன் கூட இருக்கட்டேன். தம்பி, நீ அழுதுகிட்டே இருந்தா அவள் பாரு அழுதுகிட்டு இருக்கா. மாப்பிள்ள, என் தங்கச்சியை தங்கமாக பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவள் என்ன தப்பு செஞ்சாலும் அவளை மன்னிச்சிட்டு அவளை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கோங்க. அருள், எனக்கு புரியுது. ஒரு அம்மா அப்பாவாக இருந்து அவளை வளர்த்துட்டு ஆளாக்கிட்டீங்க. அவள் குழந்தை மாதிரி இருக்கா, எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சு தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அனுப்புவேன், நான் பத்திரமா பார்த்துப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் அழுக அவளும் ஃபீல் பண்ணுறா பாருங்க, அழுகுறா. நீங்கள் சமாதானமானதான் அவள் சமாதானமாவா. கிட்டத்தட்ட அவளுக்கு என்ன பிடிக்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தான். உங்களை மாதிரி எல்லாம் பண்ணுறேன்னு உங்களை அந்தளவுக்கு பிடிச்சதுனால தான் என்னையும் அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் அன்பு என் மேலே இவ்வளோ பாசம் வைக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். அருள், ப்ளீஸ் அழுவாதீங்க. டேய் அழுவாதடா, வளர்த்துட்டு நிற்கிறா பாரு. நான் அழுவல. அம்மா அன்பழகி, கண்ணத்தோடடா, நீ போயா. நான் இப்போ பின்னாடியே வரேன்னா மாமா வீட்டுக்கு. வரியா? நீ போய் அங்கே இறங்குறதுக்குள்ள நான் உனக்கு முன்னாடி அங்கே நிற்பேன், சரியா? கண்டிப்பாக வந்து என் தங்கச்சியை விட்டுட்டு அவ கூட கொஞ்ச நேரம் இருந்துகிட்டே வரேன். சரி, நீ வந்தாதான் இப்போ நான் போவேன். நீ மாப்பிள்ளை கூட காரில் போயிட்டே இரு, அண்ணன் பின்னாடியே வண்டியில் வரேன். சரி, நீ அழுவாத, அப்போ தான் நான் போவேன். சரிடாம்மா, நான் அழுவல. நீனு கண்ணத்தோட.
அருள் நீனு வா, வந்துட்டு அவ கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம். நாங்கள் போயிட்டே இருக்கோம், பின்னாடியே வாண்ணா. சரி வசந்த், நீங்கள் போங்க, நான் வரேன். அண்ணா வந்துட்டேன். சரிடாம்மா, வரேன் போ. சரி பெத்தி, ஒரே வழியா மாமா வீட்டுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன். மருமக மூஞ்சியா வாட்டமா இருக்கு. அண்ணனை பிரிஞ்சு அவ இருக்க மாட்டா. தோ அண்ணங்காரன் பின்னாடியே வந்து நிக்கிறானே, அதுலேருந்தே தெரியலையா மருமக மூஞ்சியா வாட்டமா இருக்குன்னு. உள்ள ஏற்கனவே வெம்பி போய் நிக்குது, அவன் அந்த மாதிரி தான் நிக்கிறான். நீங்க வேற என்ன பேசி பேசி அந்த பிள்ளை இன்னும் அழு வைக்காதீங்க. ஆர்த்தி எடுத்து வலது கால் எடுத்து உள்ள வச்சு உள்ள வர சொல்லுங்க, விளக்கேற்ற சொல்லுங்க, பால் படம் கொடுங்க. பிள்ளைய பேசி ஏதாவது நோக அடிச்சுட்டு அழு வச்சுட்டு கிடக்காதீங்க. உங்க மாமங்காரனுக்கு கோவம் வருது மருமகளை சொன்னோன்னே. சரி ஆர்த்தி எடுத்துருவோமா? இனியவளே உனது இருவிழி முன்பழரச குவளையில் விழுந்த எறும்பி நிலை எனது நிலை விலக விருப்பமில்லையே பூவே அதிசயனே பிறந்த பல வருடம் அறிந்தவன் உணர்ந்தது எனது நினைவில் இன்று உனது முகம் தவிர எதுவும் இல்லையே அன்பே வேறாரும் வாழாத பெரு விளக்கேத்துமா? போய் ஏத்து. வேறாரும் வாழாத பெருவாழ்விது நினைத்தாலே வாழ்க்கையே நிறைவா அமையணும். அதுக்கு இந்த பாட்டியோட வாழ்த்துக்கள். நல்லா இருங்கடா, வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. ஐயா பாலும் பழமும் கொடுக்கறது சம்பிரதாயம். நீ ஒரு வாய் குடிச்சிட்டு அவளுக்கு ஒரு வாய் கொடு. இதே மாதிரி 3 வாட்டி 2 பேரும் ஒரு வாட்டி மாத்தி மாத்தி குடிக்கணும். சரியாயா? நீ முதல்ல குடி, அதுக்கப்புறம் அவகிட்ட கொடு. சரிங்க பாட்டி. நினைத்தாலே மனமெங்கும் மழை தூவுது மழலையின் வாசம் போதுமே தரையினில் வானம் தோன்றுமே ஒரு கணமே உன்னை பிரிந்தால் உயிர் மலர் காற்றில் போகுமே நீதானே பொஞ்சாதே நானே உன் சரிபாதே நீதானே. சரவணா இப்போ தான் உன்னை பார்க்க ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஆமாம், எனக்குமே ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. இதெல்லாம் புது அனுபவம் இல்லை. இவங்க கல்யாணம் பண்ணதாகட்டும், எல்லாத்தையும் எடுத்துக்கட்டி பண்ணதாகட்டும், மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது. ஆமாண்டா, உண்மையாகவே நீ சொல்கிற மாதிரி இவங்களாம் இவ்வளோ இதாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து உன் கல்யாணத்தை வேறு பையன் பார்க்காம அவங்க பிள்ளையா நினச்சி பண்ணாங்க பாரு, அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும்டா. வசந்த் எனக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான்டா எல்லாத்துக்கும் காரணம். ஆமாம், ஸ்டார்டிங்லேருந்தே அவன் உன் கல்யாணத்தை பண்ணுறதை பற்றி பெருசாக தான் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் கல்யாணத்தை பற்றி அவன் திங்க் பண்ணானோ இல்லையோ, உன் கல்யாணத்தை பற்றி நிறையாவே அவன் திங்க் பண்ணி வச்சிருந்தான். அவன் ஆசைப்படி உன் கல்யாணத்தை சிறப்பாகவும் செஞ்சு முடிச்சிட்டான். ஆமாண்டா, உனக்கும் சரி அவனுக்கும் சரி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். படிக்கிறப்பலாம் நீ அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க எனக்கு. நான் ஏதாவது ஃபீஸ் கட்ட லேட்டானா கூட நீ தான் ஃபஸ்ட் ஆளாக போய் கட்டுவேன். அவன் அதுக்கு மேலே போட்டி போட்டுட்டு கட்டுவான். உங்கள் 2 பேருக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்டா. அதெல்லாம் இப்போ என்னத்துக்கு, வாய மூடு. இல்லை மச்சான், சொல்லியே ஆகணும். என்னோட எல்லா துன்பத்துலையும் நீங்கள் 2 பேருமே ட்ராவல் ஆகி வந்திருக்கீங்களடா. அதெல்லாம் எங்கள் கடமை மச்சான். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் எங்களுக்கு ஒன்றா இப்போ டாக்டர் பார்க்க மாட்டீங்களோ? டேய், உங்களுக்கு ஒன்று தான், நான் தான் ஃபஸ்ட்டு நிற்பேன். அதே மாதிரி தான் இதுவும். நந்துக்குட்டி ஏன் ஃபோட்டோ எடுக்க வரல? அப்போலாம் மேடம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு அடம் பண்ணிக்கிட்டு நான் வரல, நீங்கள் போங்கன்னு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் புலம்பிட்டு இருக்கா, நான் ஃபோட்டோவில் இல்லை, நான் ஃபோட்டோவில் இல்லைன்னு. அவள் செம்ம என்ஜாய் போலல்ல. ஆமாண்டா, செம்ம ஜாலியாக இருக்கா. அதான் இப்போ தான் தூங்க வச்சுட்டு இருக்கா இசை நந்துவை. ஆமாம், எங்கடா அவன் ஒய்ஃபை காணோம்? அவங்க கூட கொஞ்ச நேரம் பேச வேண்டியதானே, நர்வஸாக இருப்பாங்களா? அவங்க வீட்டில் பொண்ணு அனுப்பும்போதே அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு அனுப்புனாங்க. அவங்க அண்ணன் அம்மா அப்பா எல்லாருமே. அப்படியாடா? ஆமாம், சும்மா நார்மலாலாம் கிடையாது. எல்லாருமே ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணை வீட்டிலேருந்து அனுப்புகிறோம், தூரத்துலேருந்து இருந்த பொண்ணு வீட்டில் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்கள்ட்டேருந்து அவளை கூப்பிட்டு வரதுக்குள்ளே. எவ்வளோ சென்டிமெண்ட்ஸ் இல்லை? இங்கே தாண்டா இவ்வளோ பாண்டிங்லாம் இருக்குது வில்லேஜில். ஆமாண்டா, அருளெல்லாம் ரொம்ப அழுதுட்டான். அதான் அருள் வந்திருக்கான்ல, அவங்க அண்ணன்ட்ட பேசிட்டு உட்காந்துருந்தா. சரி பேசிட்டு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் இருந்தால் டிஸ்டர்ப் ஆகும்ல. ஆமாண்டா, அவங்க அண்ணன் கூட இருந்தால் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும்ல. அதான் வந்துட்டேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் சரவணா. உனக்கு ஏற்ற பேர் அவங்க தான். பார்க்கறதுக்கு 2 பேரும் கண்ணுக்கு நிறைய எவ்வளோ அழகாக இருந்தீங்க தெரியுமா? எல்லாரும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே செம்மையாக இருந்தீங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு. ஆமாம், அஸ்வின் வசந்த் எங்கடா? அவனுங்க எல்லாருக்கும் பேமெண்ட் செட்டில் பண்ண போயிருந்தானுங்கடா. ஆமாம்ல, எல்லாத்தையும் எடுத்து போட்டு 2 பேரும் தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. பேமெண்ட் கூட என்கிட்ட எதுவும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். பேமெண்ட் பற்றி பேச போனாலே செருப்புன்னு தூக்கிட்டு வந்துடுறான். அவன் வாழ்நாள் லட்சியம் உன் கல்யாணத்தை பண்ணுறது. இதில் பேமெண்ட் நீ வேறு அவன்கிட்ட போய் பேசினியா? அவ்வளோ தெரியுமா? ஒரே ஒரு தடவை லைட்டாக ஆரம்பித்தேன், செருப்புன்னா அதோட வாயை திறக்கல. அதான்டா அவங்க அப்பா அவன் எல்லாரும் கீழே தான் இருக்காங்க. செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக முடிச்சிடலாம் அப்படின்னு. சரிடா ஜி. குடும்பத்துல போட்டோ எடுக்க வந்தது ஒரு குத்தனாடா. நைட்டுல இருந்து என்ன போட்டு சாவடிக்கிறீங்க. I am very happy. Start music. கத்தி வச்சு மாத்திட்டு இருக்கான். அண்ணா தயவு செஞ்சு காப்பாத்துங்கண்ணா. நீங்க சொன்னீங்கன்னு தானே செஞ்சேன். ஆனா இவர் வேற மாதிரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்காருண்ணா. இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா?
டேய் அவன் என்னடா பண்ணான்? செட்டில்மெண்ட் எல்லாருக்கும் பண்ணிட்டேன். ஃபோட்டோகிராஃபரை காணுமே, அவனுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணுமேன்னு தேடினா இங்கே உட்காந்துருக்கான். அதுவும் நீ கத்தி வச்சுட்டு உட்காந்துருக்க. என்னடா? ஃபோட்டோ எடுக்கும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டான், அன்பழகி தான் சொன்னான். அதனால தான் கூட்ட உட்கார வச்சிருக்கேன். சும்மாவே விட மாட்டேன். அதுவும் என் தங்கச்சிக்கிட்ட எப்படா விடுவேன்? அண்ணா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கண்ணா. மாப்பிள்ளை எங்கண்ணா? என்ன நடந்துச்சுன்னு அப்பதான் தெரியும். அவரையும் கூப்பிடுங்க. அண்ணா நீ அவனை அடின. ஏ அன்புமா சும்மா இருண்ணா, இரு உன் டாக்டர் கூப்பிடுறேன், என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். டேய் அஜய், வசந்த் குரல் மாதிரி இருக்கு. அவன் தான்டா கீழே நிற்கிறான். என்னன்னு கேளு. என்னடா? டேய் சரவணன் அங்கே இருக்கானா? மாப்பிள்ளைய வர சொல்லு, அதுக்கப்புறம் நான் இவனை பேசிக்கிறேன். இருக்கான்டா, என்ன விஷயம்? ஏய் அவனை கொஞ்சம் கீழே இறங்கி வர சொல்லேன். ஏய் சீக்கிரமா வர சொல்றான். என்னாச்சுடா? தெரில, உன்னதான் ஏதோ சீக்கிரமா வர சொல்றான். ஆனால் அங்கே உன் ஒய்ஃப் அன்பழகி, அருள் எல்லாருமே நிற்கிறாங்க. எல்லாருமே நிற்கிறாங்க, என்ன வர சொல்றானா? ஆமாண்டா. சரி போய் பார்க்குறேன் என்னன்னு. Start music.